இந்த மாலை நேரத்திலும் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். தலைப்பு என்னவென்றால், நம்முடைய தேவன் பேசுகின்ற தேவன். Our God is a speaking God. பேசும் தெய்வம். ஒரு பாடல் உண்டு. நம்முடைய ஆண்டவர் பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசுகின்ற தெய்வம். நம்முடைய ஆண்டவருக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டியில், சிறப்பு குணாதிசயத்தில் ஒன்று, அவர் பேசுகிற தெய்வம். இன்னைக்கு கொண்டாடுறாங்களே ஒரு திருவிழா, அதெல்லாம் வெறும் கல்லும் மண்ணும் குப்பையும் அற நிர்வாணமோ அப்படிப்பட்ட தெய்வங்கள் அல்லாதவர்களைத்தான் தெய்வம் என்று சொல்லி ஊராக தூக்கிட்டு திரிகிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் கிடையாது. அவர் பேசாத கல்லோ மரமோ மண்ணோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். ஆதியிலேயே வானத்தையும் பூமியும் எதனால் படைத்தார்? வார்த்தையினாலே, பை ஹிஸ் வேர்ட்ஸ். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் இந்த உலகம் உண்டானது. மனுஷன் மேல ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். எபிரேயர் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படி அவர் பேசுகிற தெய்வம் என்பதை தியானிக்க போகிறோம். வசனங்கள் சொல்லும்போது குயிக்கா எடுத்து வாசிங்க. சாமுவேல் பிரதர், பிரின்ஸ் பிரதர், ஜோர்டன் எல்லாம் அந்த வசனம் வாசிக்கிறதுல முன்னணியில் இருக்கணும். எபிரேயர் 12:25. பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பேசுகிற தேவன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வார்த்தை, பேசும் அந்த வார்த்தை, the word of God that speaks. இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் 19:13. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இந்த 3 வசனங்களும் இப்போ எபிரேயர் 12:25 வாசித்தோம்.
பரலோகத்திலிருந்து பேசுகிற ஆண்டவர். பரலோகத்திலிருந்து அவர் பேசுகிறார். ஸோ நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறதை கேட்டிருக்கிறீர்கள்? நம்ம எல்லாருமே ஆண்டவர் பேசுகிறதை கேட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மற்ற தெய்வங்களைப் போலல்ல, அவர் பேசுகிற தெய்வம். நான் வாசித்த வசனங்கள் அவர் பேசுகிற தெய்வம் என்பதை வலியுறுத்துகிறது. மற்றவர்களுக்கு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் அவருடைய மேன்மைகளில் ஒன்று அவர் பேசும் தெய்வம். பரிசுத்தத்தில் அவரோடு ஒப்பிடத்தக்கவர் ஒருவரும் இல்லை. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், இவைகளெல்லாம் மற்றவர்களை விட மிகவும் அவரை உன்னதமான ஒரு நிலையிலே கொண்டு செல்கிறது. ஸோ இந்த நாளில் அவர் பேசுகிற தெய்வம் உண்மைதான். அவர் எப்படியெல்லாம் நம்மோடு பேசுகிறார், அவர் பேசும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக எபிரேயர் 1 அதிகாரம் 1-2 வசனங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். போதும். இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். திருவுளம் பற்றினார்னா பேசினார், டெக்ளேர் பண்ணார். குமாரன் மூலமாய், த்ரூ ஹிஸ் சன், அவருடைய குமாரன் மூலமாய், பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் மூலமாய் இந்த கடைசி காலங்களில் நமக்கு திருவுளம் பற்றினார். தேவனின் குரல் பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 18:18 இந்த வசனத்தில், உபாகமம் 18:18 தேவனுடைய குரல் எப்படி வெளிப்பட்டதோ அதுபோல இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி எழும்பும்போது அவர் செய்கிற பிரதான ஊழியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்க. ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு அவர் சொல்லுவார். பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுவார். நமக்கு தெரியும், சொல்லுவான் என்பதற்கும் சொல்லுவார் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படித்தானே? அப்படித்தானே இல்லையா? ஆமாம். சொல்லுவான் அப்படின்னா அதனுடைய வேல்யூ ரொம்ப குறைவானது. சாதாரண மனுஷன் சொல்லுவான். ஆனால் சொல்லுவார் என்று சொல்லும்போது அது அக்ரிணை, அது ரொம்ப ஒரு உயர்வான ஒரு தேவனை குறிக்கிற ஒரு சொல். ஆகவே தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? முதலாவது ஃபஸ்ட்டு யார் மூலமாக, எதன் வழியாக பேசுவார் என்றால், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய், த்ரூ ஹிஸ் சன். அவருடைய குமாரன் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது,
என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். என் பின்னே வாருங்கள், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். இதுவே வழி, இதிலே நடவுங்கள். அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சான்றுடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் அதற்கு செவி கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் செவி கொடாமல் போன அவர்களைப் போல அல்லாமல் நீங்கள் நானும் செவி கொடுக்க தேவனால் நாம் அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு 2:21 இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:21. ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடப்பட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனம் காணப்படவில்லை. இன்னொரு வசனத்தை வாசிப்ப, யோவான் 7:46. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசும்போது இவரை போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்று சொன்னார்கள். சேவகர்கள், சோல்ஜர்ஸ், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? மார்க்கு 9:7 இதே வசனம் விவிதமாய் சொல்ல. மார்க்கு 9:7. இவருக்கு செவி கொடுங்கள். செவி கொடுங்கள் என்றால் கீழ்ப்படியுங்கள், அவர் சொல்லுவதை கேளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குமாரன் சொல்லுகிறதை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாயும் இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே குமாரன் மூலமாய் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில், திருச்சபை காலங்களிலே, பரிசுத்த ஆவியானவர் காலங்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய குமாரன் மூலமாய் அவருடைய சத்தத்தை கேட்கிற நாம் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்தவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தமஸ்குவுக்கு கிறிஸ்தவர்களை சிறைப்படுத்தும்படி போன சவுலை கர்த்தர் சந்தித்த போது கேட்கிற, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்ன உடனே பாருங்க, அங்கே ஆண்டவர் தம்முடைய குமாரன் மூலமாய் பேசுகிறார். அந்த ஒரு வார்த்தை தான். அதற்கப்புறமா சவுனுடைய வாழ்க்கையில் பவுலாய் மாறி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். குமாரன் பேசும்போது அவருக்கு செவி கொடுங்கள் என்று இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். மார்க்கு 9:7. இங்கே சவுல் பவுலாய் அந்த வார்த்தைகளை கேட்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. அவன் ஜீவிய காலமெல்லாம் இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை அவன் மறக்கவே இல்லை. ஒரு வார்த்தை தான் தேவன் அவனோடு ஆண்டவர் பேசினார். ஆரம்பத்திலேயே, ரட்சிப்பின் அனுபவத்திலேயே, ஆரம்ப காலங்களிலே கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களை நினைத்து பாருங்கள், மறந்து விடாதீர்கள். தேவன் ஆரம்ப நாட்களில் கர்த்தர் உங்களோடு செய்த உடன்படிக்கை
உங்களோடு அவர் பேசித்தானே தேவ சமூகத்தில் வந்தீர்கள். அவர் பேசாமல் இல்லை. அவருடைய அழைப்பு, அவருடைய கிருபை நம்ம மேலே இருந்தது. அதனால தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோம். அதை மறந்து விடாதீர்கள், ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஜீவிய காலமெல்லாம் அதை கைக்கொள்ள. இந்த அநேகர் கர்த்தருடைய வழிகளை விட்டு பின்மாற்றத்தில் பின்வாங்கி போவதற்கு, நன்றி அறிதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் தேவன் நம்மோடு பேசின. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள். எந்த இடத்துலேருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார், எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார். அவரே நம்முடைய கண்மலை. நம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதினாலே தூக்கி எறியப்பட்ட நான், முடிந்தது என்று சொல்லப்பட்ட நான், இன்னைக்கு நான் உயிர் வாழ்கிறேனே என்று சொல்லும் கிருபையை தேவன் நமக்கு தந்ததினால இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே அவர் பேசுகிற தேவன், அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் எப்படி பேசுகிறாரா நம்மோடு? தமது ஆவியானவர் மூலமாய் நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். எபிரேயர் 3:7 வாசிக்கலாம். த்ரூ த ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ரெண்டாவது, முதல்ல குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் பேசுகிறார். ரெண்டாவது, தேவன் எப்படி பேசுகிறார் என்றால், தம்முடைய குமாரனாகிய தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், த்ரூ த ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசுகிறார். அவருடைய சத்தத்துக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரா? என்ன தலையாயிட்டீங்க? பேசுவார், பேசுவார். பேசி இருக்கிறாரா? பேசி இருக்கிறார், பேசுவார். மகனே, மகளே, இதை செய் என்றும் இதை செய்யாதே என்றும் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு பேசுவார். டைரக்டாக பேசுவார். இன்டைரக்டெல்லாம், மறைமுகமாக எல்லாம், நேரடியாக பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த காலத்து மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ரேடியோ பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம், மர்பி, இன்னும் நிறைய பேர்கள்லாம் இருந்தது. பேர்கள்லாம் சொல்லுங்கள். மர்பி, பிலிப்ஸு, என்ன பிரதர்? சோனி, அக்காய், டிரான்சிஸ்டர், ரேடியோ, ஆகாஷ்வாணி, செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி அப்படின்னு சொல்லி இந்த ரேடியோ பார்த்துருப்பீங்க. பெரிய ரேடியோ, எலெக்ஷன் நியூஸ் எல்லாம் அதில் பார்த்தா தெரியும். ரேடியோவும் கையுமா அலைவோம் அப்படிங்களா? சில பொதுவான டீ கடைகள் எல்லாம் நல்லா வச்சு அதுக்கு கடையெல்லாம் போடுவோம். இந்த பார்த்தீங்கன்னா, ஆமாம், அது சரி, டிவியெல்லாம் வராதுக்கு முன்னால் ரேடியோ தான் ரொம்ப பிரபலம். அதில் பார்த்தீங்கன்னா பல ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், வானொலி நிலையங்கள். நமக்கு தேவையான மதுரை வானொலி நிலையமோ அல்லது சென்னை வானொலி நிலையமோ எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், அதை டியூன் பண்ணுவோம். கரகரகரகரகரகோ அப்படி எங்கோ கரெக்டாக அந்த பொசிஷன் வச்ச உடனே தான் அது எடுக்கும். நிறைய அப்படி அங்கே சுற்றிலும் இருக்குது, அப்படி தானே?
எத்தனையோ அந்த மின்காந்த அலைகள் அந்த இதெல்லாம் அப்படி இருக்கிறது. ஆனால் அந்த அந்த டியூன் பண்ணுற பெரிய பட்டனாக இருக்கும் இல்லையா, அதை அப்படியே இது பண்ணுற போது அப்படியே அப்படியே நவுண்டே போகும் ஒரு முள். அது கரெக்டாக அந்த கிலோஹெர்ட்ஸ் அதில் சரியாக வைக்கிறம்போது டக்குன்னு அதை என்ன செய்யும், பிடிச்சி இழுத்து. அப்போ அது வைக்கிறது வரைக்கும் அந்த சத்தம், எல்லா சத்தங்களும் அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம சரியாக அதை டியூன் பண்ணாதான் அதில் உள்ள சொல்லப்படுற செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஃப்ரம் த பிகினிங் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் சரியானபடி பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்பதற்கு சரியான ஒரு டியூனிங் நம்முடைய உள்ளம் ஆயத்தப்படவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. நம்ம சொல்லிவிடலாம், ஆண்டவர் பேசுகிறத என்னால் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. கேட்பதற்கு நாம தான் ஆயத்தப்படணும். அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். நாம் நம்முடைய உள்ளத்தை சரியானபடி டியூன் பண்ணணும். நம்முடைய செவிகள் அடைத்திருக்கிற போது, நம்முடைய இருதயம் அடைத்திருக்கிற போது அவருடைய சத்தத்தை நாம் என்ன செய்ய முடியாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கிறது நல்ல சொலகு மாதிரி காது, ஆனால் அது அடைக்கப்பட்டிருக்கும் என்றால், கேட்கதற்கு விருப்பம் இல்லை என்றால் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. செவிடர்கள் காதில் ஊதின சங்கை போல ஒரு பிரயோஜனமும் இல்லை. தான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். எத்தனையோ காரியங்களை அறிவிக்கிறோம், அதற்கு மனம் உவந்து அதில் இன்வால்வ் ஆகி செய்கிறவங்க தான். மற்றபடி அதற்கு ஒத்துழையாமை இயக்கம் அப்படி சொல்லும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்தில் அதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக த்ரூ த ஸ்பிரிட் ஆண்டவர் நம்மளோடு அவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அப்படியே திருவுளம் பட்டிருக்கிறார். God speaks through the Spirit. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:19-20. அங்கே பேதுருவினிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நீ எழுந்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், பேதுருவே எழும்பு, நீ எழுந்து கீழே போ, ஒன்றுக்கும் சந்தேகப்படாது, அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். உடனே பேதுரு கீழே இறங்கி வந்து அப்போ தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேர். பேதுரு என்கிற ஒரு மனுஷர் இங்கே தங்கி இருக்கிறாரா, அவரை அழைத்து வரும்படி கொர்நேலியு சொன்னார் என்று. உடனே அவன் சொல்கிறான், நான் தான் பேதுரு, வாங்க, நீங்கள் தேடுகிற நபர் நான் தான் என்று அவன் உடனடியாக அவரோடு போகிறான். அங்கே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. கொர்நேலியு வீட்டார் அனைவரோடும் காத்திருக்கிறான். பேதுரு மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார், வசனத்தை அறிவிக்கிறார்கள். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அருமையானவர்களே, ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்த அவனை எப்படி கைட் பண்ணுறார் பாருங்கள். அநேக முறை ஆண்டவர் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு செல்லும்போது ஆண்டவர் உணர்த்துவார், இந்த வீட்டுக்கு போ, ஜெபம் பண்ணு, அங்கே தேவை இருக்கிறது. அந்த வீட்டுக்கு போவேன், குறிக்கப்பட்ட அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு காரியம் அவர்கள் செய்வதற்கு
அவர்கள் முயற்சித்திருப்பார்கள். சில நேரத்தில் பாசுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சில காரியங்களை சிக்கி அவங்க முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஆவியானவர் கொண்டு போய் அங்கே நிறுத்தி அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அது அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். சில இடங்களுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், அங்கே போக வேண்டாம், அங்கே போக வேண்டாம் அப்படி. நான் இல்லை, அங்கே ரொம்ப நாள் ஆச்சு, போய் கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும் அப்படின்னு பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தையை மீறி போகும்போது திண்டுக்கல் பூட்டு தொங்கும் அந்த வீட்டில். நான் தான் முதல்லையே சொன்னேன்ல, உடனடியான கீழ்ப்படிதல். ஒருவேளை நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுவார். அவர் சொன்னதாக உடனே கேட்கணும், இமீடியட்டாக. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு மேற்பட்டவர்கள் கிடையாது, பரிசுத்த ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். அவர் சொல்லுகிறத உடனடியாக கேட்கணும். காலம் தவறின கீழ்ப்படிதல் அது கீழ்ப்படிதலே இல்லை. இம்மீடியட் ஒபீடியன்ஸ், உடனடியான கீழ்ப்படிதல். அவர் சொல்லும்போதே, எப்படி ஒரு தாகம் எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு தாகம் இருக்கிற போதே தண்ணி கொடுத்தா தான், விக்கல் எடுத்து பாதி ஜீவன் போன போது கொண்டு வந்து தண்ணீர் கொடுப்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை. உடனடியான கீழ்ப்படிதல். பரிசுத்த ஆவியானவருக்கும் அப்படி தான். அப்போஸ்தலனாகிய சவுல் ராஜாவாக இருந்த காலங்களிலே ஆவியானவர் சொன்னார், ஆண்டவர் அவனோடு பேசினார், நீ எல்லா அமலேக்கியர்களை அழித்து விடுன்னு. ஆனால் அவன் கீழ்ப்படியவில்லை. கொஞ்சம் ஸ்பேர் நல்லதை ஒதுக்கி வச்சுருந்தான். கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் மூலமாய்த்தான் அவனுக்கு மரணம். 2 விதமான மரணம். ஒன்று தற்கொலை, இன்னொன்று தற்கொலை பண்ணியும் சாகலை. ஆகவே அந்த வழியாய் போன அமலேக்கியனை பார்த்து, மகனே நீ யாருன்னுக்க, நான் அமலேக்கியன், வந்து என்னை கொன்று போடு, நீ எவனாக இருந்தால் எனக்கு என்ன, வந்து கொன்று போடு. பாருங்கள், சவுல் அன்னைக்கு விட்ட ஒரு காரியம் இன்னைக்கு அவனுடைய உயிரையே வாங்கிவிட்டது. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை உடனடியாக கேட்டு கீழ்ப்படியும் போது. மூன்றாவது, ஆண்டவர் எப்படி, how God speaks to us through the scripture. இந்த வேத வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். வேத வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். முதல்ல பார்த்தோம் through the Son, ரெண்டாவது through the Spirit, மூன்றாவது through the scriptures. எபிரேயர் 4:12 கர்த்தருடைய வார்த்தை விதமாக, எபிரேயர் 4:12. The word of God, வேத வசனம். இன்னைக்கு ஒரு ஆஃபர், ஃபுல் பைபிள் 100 ரூபாய்க்கு, 250, 300 ரூபாய்க்கு விற்கிற வேதாகமம் இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர். ஜஸ்ட் பே 100 rupees and you will get a new தமிழ் பைபிள். எத்தனை பேருக்கு வேணும்? 1, 2, 3, 4, 5 தமிழ் பைபிள் ஏற்கனவே இருக்கா? தமிழ் பைபிள் 100 ரூபாய்க்கு. நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது, 100 ரூபாய்க்கு. சரி, உடனடி ஜோர்டன் 6 பேர் கை தூக்குனீங்களா? யாரெல்லாம் கை தூக்கும்? 4, 1, 2, 3, 4, 5, 6. நீங்கள் என்ன தூக்குறீங்களா தூக்கலையா? சும்மா இவங்களுக்கெல்லாம் பைபிள் இல்லைன்னா வாங்குறாங்க. சரி, ஒரு ஆஃபர் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, சரி. வசனம்
நம்மோடு பேசுகிறது. பேசுமா பேசாதா? ஆமென். எந்த நேரத்திலும் பேசும். பைபிள் நம்மோடு பேசுகிறது. அதை வாசிக்கிற எவருக்கும் வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இல்லைங்களா? ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாருடைய வார்த்தையின் மூலமாய். கொடுத்துருங்க, உடனே கையில் கொடுத்துருங்க. மனோகர் பிரதர் போகும்போது 100 ரூபா கொடுத்துருங்க. எதுவும் இலவசமாக இல்லை. நான் 260 ரூபா கொடுத்து அது பைபிள் வாங்கி வச்சுருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ. காலையில் ஜாபேஸ் ஜோயெல்லாம் வாங்கினாங்க. அவங்களுக்கு எப்படியாவது விற்கணும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். வேத வசனம் நம்மோடு பேசக்கூடியது. ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ரெண்டு தீமோத்தேயு 3:16 கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:6 ஒருத்தர் வாசிங்க. ரெண்டு தீமோத்தேயு 3:16-17. உபதேசம் கடிந்து கொள்ளுதலுக்கும் படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது. ஆமென். பரிசுத்த வேதாகமம் த்ரூ த ஸ்கிரிப்சர் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எத்தனையோ முறை இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நம்மை தேற்றுகிற ஒரு புத்தகம், நம்மை தேற்றுகிற, நம்மை வழி நடத்துகிற கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென்றும் இருக்கிறது. பேதையை ஞானியாக்குகிறது. இந்த வசனத்தை படித்து தெளிவை அறைந்தவர்கள் அநேகம். தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய வாழ்நாட்களிலே இதன் மூலமாய் இந்த பரிசுத்த வேதாகமம் இதை வாசிக்கவும் நேசிக்கவும் இதை அப்பியாசப்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். த வேர்ட் ஆஃப் காட். மனுஷனுடைய சாப்பாட்டினால மாத்திரம் நம்ம உயிர் வாழ்வது அல்ல. தேவனுடைய வார்த்தை, த வேர்ட் ஆஃப் காட், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவார்கள். உடைய அம்மா அவங்க அதிகமாக பைபிள் வாசிப்பாங்க. சாப்பாடு அவங்களுக்கு டீ இருந்தால் போதும், பைபிள் பல மணி நேரங்கள் பைபிள் வாசிப்பாங்க. ஃபாஸ்டிங் அதிகமாக இருப்பாங்க. சாப்பிட வேண்டிய நேரத்தில் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பாடு இவைகளெல்லாம் பரிசுத்த வேதாகமத்திற்கு அதை ஒதுக்கி சாப்பாட்டு மேலே அவங்களுடைய கவனம் இருக்காது. ஆண்டுடைய சமூகத்தில் அந்த வேத வசனத்தின் மீது இருக்கிற வாஞ்சை, ஆர்வம் இன்றைக்கு நம்மை பற்றி பிடிப்பதாக. இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மை தேற்றுவார். ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிப்பார். ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கர்த்தருடைய உன்னத பலன் இந்த வேத வசனத்தை வாசிக்கும்போது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் நம்மை பிழைப்பூட்டுகிறது மட்டுமல்ல, நம்மளை சகல சத்தியத்தையும் நமக்கு போதிக்கும். இதன் வழியிலே நடக்கிற போது சங்கீதம் 1 நான் வாசிக்கிற கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம்
வாய்க்கும். வாட் எவர் ஹி டஸ் ஷால் ப்ராஸ்பர். அதிலிருந்து அந்த ப்ராஸ்பரிட்டி, செழிப்புங்கிற வார்த்தை. வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நபர்களாக நீங்கள் நிறைய அந்த வீடியோ ரீல்ஸ், ஷார்ட்ஸ் என்று சொல்லுவார், அதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா காய்கறி விற்கிறவங்க, குப்பை பொறுக்கிறவங்க, இந்த ஊசி மணி பாசி விற்கிற நரிக்குறவர்கள், இவங்களெல்லாம் வேதமும் கையுமா உட்கார்ந்திருப்பான். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாலாவது, ஆண்டவர் எப்படி நம்மோடு பேசுகிறார் என்றால், த்ரூ த செயின்ட்ஸ் ஆஃப் காட், பரிசுத்தவான்களின் மூலமாக. யார் பரிசுத்தவான்கள்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சக விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள். ஆமென். சார், என்ன நம்மளை பார்த்தா அப்படி சொல்கிறீங்க? நம்மளை பார்த்தா என்ன பரிசுத்தவான் மாதிரியா தெரியுது? கொஞ்சம் யோசித்து பேசுங்க. உள்ள ஏகப்பட்டது அடைஞ்சு கிடக்கு. ஒரு நாளும் அப்படி வேதம் நம்மை பாவம் நிறைந்த சாத்தானே, எல்லா அநீதிக்கும் பகைஞனே, எல்லா கபடும் நிறைந்தவனே என்று பேதுரு பிசாசினால் பீடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து தான் சொன்னான். மற்றபடி வேதம் நம்மை எப்படி அழைக்கிறது தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி. 1 பேதுரு 2:9 ஆண்டவர் இந்த 4 குவாலிஃபிகேஷன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? அற்பமும் பரதேசிகளும் பாவிகளும் அட்டூழியங்கள் செய்தவர்களுமாய் இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக்கி நம்மை பாவங்களற கழுவி நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறது. மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். நாம் கழுவப்பட்ட பாவிகள், மீட்டெடுக்கப்பட்ட கூட்டம். ஒரு நாளும் நம்மை பற்றிய அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அது நமக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? உண்மைதான், நம்ம ஒரு நாள் அப்படி இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை மீட்டெடுத்தது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார் என்கிற அந்த ஒரு எண்ணம், இதுக்கு அதை நம்ம ரொம்ப ஓவர் எம்ஃபசிஸ் பண்ணுற பொழுது தான் கிருபை உபதேசம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மிஞ்சி நம்ம காரியங்களை நிதானிக்கக்கூடாது. நீங்கள் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதபடி கவனமாக கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார், அதோட நம்ம இதை ரொம்ப பெருமையாக நாம் எண்ணிக்கொள்ளும் போது தான் இந்த சகல துருபதேசங்களும் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. ஒரு முறை நாம் மன்னிக்கப்பட்டுவிட்டோம், ஆகவே இனி எந்த பாவம் செய்தாலும் கர்த்தர் நம்மை மன்னித்து விடுவார். நோ, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். நாம் பரிசுத்தவான்கள், மூத்த நம்ம சபை விசுவாசிகள், நம்ம குடும்பத்தினர், அவர்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார், ஆலோசனை சொல்லுவார். ஆக தான் கர்த்தர் அவங்கள நமக்கு கொடுத்துருக்கிறார். தாய் தகப்பன், உடன் பிறந்தவர்கள், ஒருவேளை நம்மளை விட வயதில் குறைந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சில நேரங்களில் ஆலோசனைகளை சொல்லுவாங்க. கர்த்தர் அவர்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். மோசே, அவருடைய மாமனாகிய எத்திரோ,
அவர் சொன்ன ஆலோசனையை கேட்டார் மோசே, அவர் தப்பிச்சார். என்ன ஆலோசனை? மோசே ஒருவனாக நின்று எல்லா ஜனங்களையும், அத்தனை லட்சம் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறான். வழக்குகளை கொண்டு வர்றாங்க. ஐயா, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. மோசே காலையில் உட்காந்தாருன்னா வழக்கு தீக்க அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஐயப்பா அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆயிரும். இப்போ தான் மாமா வந்து சொல்கிறாரு, நீ செய்கிற இந்த காரியம் நல்லதல்ல, என்ன பண்ண, ஜனங்களுக்குள்ளே அதிபதிகளை ஏற்படுத்து. 70 பேருக்கு ஒரு தலைவன், 500 பேருக்கு ஒரு தலைவன், 1000 பேருக்கு ஒரு தலைவன், அப்படி தலைவர்களை ஏற்படுத்து, பிரித்து விடு. அந்தந்த ஏரியா அவங்கவுங்க அந்தந்த தலைவர், கவுன்சிலர்னு சொல்கிறோமே, கவுன்சிலர்களுக்கு மேலே எம்எல்ஏன்னு சொல்கிறோமே, இப்படிப்பட்ட அந்த பிரிவுகளெல்லாம் ஏற்படுத்து. எல்லாம் அவங்களே தீர்க்கட்டும். கடைசியில் யாராலும் தீர்க்கப்பட முடியாத ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கடைசியில் அவங்க உங்ககிட்ட வரட்டும். இந்த யோசனை நல்லதாகப்பட்டது. அவன் அப்படியே செய்தான். அநேகருக்கு அந்த தலைமைத்துவத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது. இவனுக்கும் மோசேக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது. அப்படி தானே பாருங்க. காரணம் என்ன? எத்திரோவினுடைய ஆலோசனை கேட்டான். ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்திற்கு நாம் என்ன செய்யணும்? அந்த நம்ம பரிசுத்தவான்கள், சக விசுவாசிகள், அவங்களுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மொர்தெகாய் சொன்ன வார்த்தைகளை எஸ்தர் கேட்குறாங்க. அப்படி தானே? மொர்தெகாய் சொல்கிறாரு, எஸ்தர், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உடனடியாக எஸ்தர் தாதிமாரை கூப்பிட்டு உபவாசம் இருந்து போகிறாங்க. அவர்களுக்கு ஜெயம் நான் வாசிக்கிறோம். யோவாப் சொன்ன ஆலோசனைகளை தாவீது ராஜாவாக இருந்தாலும் கேட்கிறார். அந்த ஆலோசனை நல்லதாகப்பட்டது. அகிதோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார் அன்றைக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 27:5-6 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 27:5-6. சில கண்டிப்புகள், சில எச்சரிப்புகள், சிநேகிதர்கள், எதிராளிகள் வந்து முத்தம் செய்வார்கள். அது நமக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் சிநேகிதர்கள் சில கடுமையான வார்த்தைகளை நமக்கு சொல்லி எச்சரிப்பார்கள். அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பின்னால் நாம் அதை எண்ணி நம்ம கர்த்தரை துதிக்க அது ஏதுவாக இருக்கும். ஆகவே சகல பரிசுத்தவான்கள், சக விசுவாசிகள், வயதிலே மூத்தவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்கணும். ஆலோசனை நாடாத இங்கே நிறைய வாலிப பிள்ளைகள் கடைசியில் இந்த பல பிரச்சனைகளில் சிக்கி, பிள்ளை அழகாக இருக்கும், ஆனால் அறிவில்லாததுனால தேவாங்குகளை இழுத்து கொண்டு வரும். அந்த புடசப்பட்டியில் பிள்ளை நல்ல அழகான பிள்ளை, அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்காதுன்னுவாங்க. அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவில்லையே. ஒரு தேவாங்க இழுத்து கொண்டு போய்விட்டது. பெற்றோர், மற்ற மக்கள் எவ்வளவு எவ்வளவு வேதனை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்துகிறது. ஏன்? ஞானமற்ற இந்த ஆலோசனை கேட்காது. இன்றைக்கு உலகத்தார் மட்டுமல்ல, ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள் மட்டுமல்ல, அறிந்தவர்களும் கூட, அதான் ஆண்டவருடைய வார்த்தை, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஆரம்பத்தில் அது ரொம்ப த்ரில்லிங்காக அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அது மனமடிவை உண்டாக்கும். அன்போடு கடிந்து கொள்ளுகிற அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது நிச்சயமான பலன் உண்டு. 5வதாக, கர்த்தர் யார் மூலமாய் நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார் என்றால், த்ரூ த சர்வன்ட்ஸ், ஊழியர்கள் மூலமாய், போதகர் மூலமாய்
ஆண்டவர் நம்மோடு பேசுவார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13:7-22 இந்த வசனங்களை வாசிக்கும்போது, தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து, உடைய போதகர், ஊழியக்காரர், அவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவங்க சொல்கிற சத்தியத்தை, அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து உங்களுடைய நடைகளை நீங்கள் சீர்படுத்தி அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஊழியக்காரர்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதை செவி கொடுக்க வேண்டும். ஊழியக்காரங்க பொதுவாக அதுவும் நமக்கு நம்ம லோக்கல் பாஸ்டர் அப்படின்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்குவோம் இல்லைங்களா? அட்வான்டேஜ் எடுத்துக்குவோம். அவர் கடிந்து சொல்லுகிற சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே இல்லையா? உண்மை சொல்லுங்க. பாஸ்டர் சர்க்குணம் சொன்னால் கூட நம்ம அப்படியே சிரித்து அப்படியே போயிடுவோம். ஆனால் நம்ம பாஸ்டர் சொல்லிட்டாரியா, எனக்கு அதுதான் அப்படின்னு ரொம்ப. பாஸ்டர் சர்க்குணம் சொன்னார், வேலியில் போகிற ஓணான்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, அவ்வப்போது ஆராதனை விட்டு வெளியே எந்திரிச்சு போகிறவங்கெல்லாம் வேலியில் போகிற ஓணான்கள். அப்படி நிறைய ஓணான் நடமாடுது. ஆனால் இதே வார்த்தையை நான் மட்டும் சொல்லியிருந்தேன்னு வை, பாஸ்டர் கவனிச்சுக்கிறேன், வேலியில் போகிற ஓணான்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள்லாம் எங்களெல்லாம் ஆண்டவர் தேவாங்க, அதுவும் இருக்குது. சில தேவாங்குகள் இருக்கிறது, சில ஓணாண்டிகள் இருக்கிறது, எல்லாம் சபையில் இருக்கிறது. சில விஷப்பாம்புகள் இருக்கிறது, ஏன்னா சில சந்தேக பேர்வழிகள் இருக்கிறது. பாஸ்டர் என்ன டை அடிக்கிறாருன்னு நான் முடிவெற்ற கடையிலேயே போய் நம்ம விசுவாசி ஒன்று கேட்டிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு பாஸ்டர் மேலே அவங்களுக்கு இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அருமையானவர்களே, அதை முடிவெற்ற கடைக்காரர் ஆச்சரியப்படுறார். அவர் யார் கேட்டாலும் அடையாளம் சொன்னார், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு யாருன்னு. ஆனால் அன்னைக்கு பார்க்குறேன், ஸ்தோத்திரம் பாஸ்டர், அப்பா என்ன ஒரு மாய்மாலம், நீ ஓனா இல்லவே, பானபத்திர ஓனாண்டி என்ன? இப்படி ஊழியக்காரருடைய வார்த்தைகள். அன்னைக்கு பாஸ்டர் சாமுவேல் ராஜ் போன வாரத்தில் பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்து பேசணும்போது என்னிடத்தில் சில நான் பேசின சில வார்த்தைகள் இதுகளெல்லாம், தம்பி நீங்கள் நல்லா வளர்ந்து வர்றீங்க, ஆனால் இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சில காரியங்களை சொன்னார். அது எனக்கு ரொம்ப சரியாக இருந்தது. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், ஆமாங்க பாஸ்டர், இது தவறு தான், இதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏற்கனவே அவர் முதன்முறை வந்திருக்கிற போது இந்த டைடிங்ஸ் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுவோம், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அப்போது அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், இது என்ன கருப்பு வெள்ளை, அது ரொம்ப இந்த கண்டனம், ஆர்ப்பாட்டம், துக்க நிகழ்ச்சி, அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுவாங்க.
நீங்கள் இதை கொஞ்சம் கலரை மாற்றுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் பிங்க்கு, எல்லோ இப்படிப்பட்ட கலரில் மாற்றுறோம். அதையும் நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் அன்னைக்கு அப்படி சொன்னபோது உடனடியாக நாங்கள் அதை மாற்றி விட்டோம். அதுபோல் இப்படி நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்களும் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாய் நான் அதை மாற்றிக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் அதை உணர்த்துவார் இல்லைங்களா? சகோதரர்கள் இந்த பட்டன் போட்டுருங்க. ஒரு 2 பேருக்கு ஒருவேளை வெயில் அதிகமாக இருக்குது அதுக்காக இல்லை, அது தேவ சமூகத்தில் நம்ம அதுபோல் தாய்மார்கள் முக்காடு போட்டு அப்படி அமர்ந்திருக்க எந்த விதத்திலும் இந்த நகத்தை கடிச்சிக்கிட்டே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது, சரிங்களா? சேருக்கு மேலே சம்மணம் போட்டு உட்கார்றது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஊழியக்காரரை அல்ல, தேவ பிரசன்னத்தை. நம்ம வீட்டில் அங்கெங்கெல்லாம் எப்படி உட்கார்ந்தாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, ஆனால் தேவ சமூகத்தில். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை இன்னும் நிறைய இந்த பின்னால் பேக் பெஞ்சஸில் உட்கார்ந்துருக்கிற ஆண்களும் பெண்களும், ஆண்கள் கூட பரவாயில்ல, 1-2 பேர் வழக்கமாக அதை எந்திரிச்சு போய்கிட்டு வந்துக்கிட்டுமா அப்படி இருப்பாங்க. பெண்களில் வழக்கமாக சிலர் ரெகுலராக அது பின்னால் வந்து உட்கார்ந்தாலே சலப்பலன்னு பேச்சு. அதை மற்றவங்க அதை கண்காணித்து அவர் சொல்கிறாங்க. பாஸ்டர் சர்க்குணம் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பின்னால் இருந்து அந்த பேக் பெஞ்சில் இருக்கிறவங்க செய்தி நடந்துக்கிட்டு இருக்கிற போது மற்றது கமெண்ட் அடிக்கிறது, ஒரு இந்த செல்ஃபோன் நோண்டுறது, அங்கேருந்து அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுகளெல்லாம் கண்டிக்கிறதற்கு இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் அப்படி காரியங்கள் நடக்கிற போது யார் நம்மளை கண்டிப்பாங்க? பெற்றோர் கண்டிப்பாங்க இல்லையா? அதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அதுபோல் ஆவிக்குரிய தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் ஊழியருக்கு முழு உரிமை இருக்கிறது, சரிங்களா? அந்த 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 கண்டிதத்துக்கு ஏன் கண்டிக்கிறாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சொத்து தகராறா? நீங்களும் நானும் என்ன எதுவும் நமக்கு நீண்ட காலமாக வேறு ஏதாவது முன்பகையா, முன்விரோதமா? எப்படி ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு சில விதிமுறைகளை விதிக்கிறாரோ அதுபோல தான் நான் அவருக்கும் உங்களுக்கும் என்ன ஏதும் பாகப்பிரிவினையா? இல்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அதை ஒழுங்குபடுத்தணும், ஹெல்மெட்டு போட்டு போகணுங்கிறது. ஸோ நம்ம சௌகரியத்துக்காக எனக்கு தலைவலிக்கும், எனக்கு சத்தம் கேட்காது, அதனால் நான் ஹெல்மெட் போட மாட்டேன், நான் வந்து அரசு அதிகாரி இல்லை, ரூல்ஸ் அதுதான் சொல்லுது. அவர் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் அந்த அதிகாரம். கர்த்தர் என்ன இங்கே வச்சிருக்கிற வரைக்கும் தான் நான் அப்படி அதிகாரப்படுத்தி. இப்போ சில குடும்பங்கள்லாம் போயிட்டாங்க, அந்த குடும்பங்கள் மேலெல்லாம் நான் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது, நிறைய குடும்பங்கள். ஆனால் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்க, நீங்களும் இங்கே இருக்கிற வரை தான் அந்த ஒரு பாண்ட், பாஸ்டர் பிலீவர் அப்படிங்கிற. ஆகவே ஊழியர்களுடைய அவரும் ஆண்டவர் பேசுவாரா? நிச்சயமாக பேசுவார். ஊழியர்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். ஏன்னா மந்தையை குறித்த கரிசனை அவருக்கு இருக்கிறது. அவரே நம்முடைய பிரதான மேய்ப்பர். த்ரூ த சர்வன்ட்ஸ். 6வதா ஆண்டவர் எப்படி பேசுவார் தெரியுமா? த்ரூ த சிச்சுவேஷன்ஸ், த்ரூ த இன்சிடென்ட்ஸ். சூழ்நிலைமைகள் மூலமாக நடக்கிற காரியங்கள் வாயிலாக. கொரோனா வந்தது, வாரிக்கொண்டு போனது அநேகரை. என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் நடக்கும், வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், ஏன் மரணங்கள் கூட வரும், சில இழப்புகள் நேரிடும், சில காயங்கள் படுவோம், விபத்துகளை சந்திப்போம். இதன் மூலமாகலாம் ஆண்டவர் பேசுகிறார், உணர்த்துகிறார். அதன் வழியே ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு போகும்போது, ஆண்டவரே பவுல் கேட்டது போல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் இந்த சூழ்நிலைமையிலே. ஆமென். நாம் 2 பெரிய விபத்துக்களை சந்தித்தோம்.
ஆண்டவர் அதனூடே பேசினார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் எப்படி அதற்கு எதிர்த்து நிற்பது? விசுவாச ஓட்டத்திலே ஓட்டப்பந்தயம் ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. சூழ்நிலைமைகளை ஆண்டவர் அனுமதிப்பார் இல்லைங்களா? ஆண்டவர் நம்மளுக்கு அனுமதிப்பார். அவர் நம்மளை அதில் அமிழ்ந்து விட மாட்டார். சூழ்நிலைமைகளை அனுமதிப்பார். யோபுவுக்கு தேவன் அந்த சூழ்நிலைமைகளை அனுமதித்தார். ஆனால் அதற்கு காரணர் அல்ல அவர், பிசாசு தான் காரணம். ஆனால் வித் காட்ஸ் பெர்மிஷன் அவருடைய வாழ்க்கையில் அந்த தீமை வந்தது. அதெல்லாம் சில மாதங்கள் தான். அதிலே தன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அதை அனுமதிப்பார். அதன் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆகவே சூழ்நிலைமைகள் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். 1 சாமுவேல் 10:7, மத்தேயு 16:3, ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் சில அனுமதிப்பார். கட்டுப்பாடற்ற உணவு, சுகரை அனுமதிப்பார். கொலஸ்ட்ரால் ஆண்டவர் அனுமதிப்பார். கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயை கட்டுப்படுத்த வேண்டும். ஒபிசிட்டி, எடை கூடுதல், எல்லாம் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அதன் மூலமாக ஆண்டவர் பேசுவார், உணர்த்துவார். காலையில் பாஸ்டர் வால்டர், உளுந்தூர்பேட்டை ஆள் பார்த்தீங்கன்னா ஜெஞ்சாண்டிக்காக இருப்பார். ஏன் போன வாரம் நானும் இவரெல்லாம் பெங்களூரில் கான்ஃபரன்ஸில் சந்தித்தோம். என்னோடு படித்தவர் பாஸ்டர் லெஸ்லி, நான், இவரெல்லாம் நாடகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப போடுவோம், ரொம்ப க்ரியேட்டிவாக போடுவோம். ஒரு முறை எஸ்ஏபிசியில் அந்த டியூரிங் கிறிஸ்மஸ் நாடகத்தில் இவர்தான் ஏரோது ராஜாவாக நடித்தார். மேக்கப்பெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஃபோட்டோஸ். நான் சாத்தானா நடித்தேன். ஸோ அதெல்லாம் பல வருடங்கள் அப்படி பேசப்பட்டது. ரொம்ப நல்ல மனுஷன், பிரஸ்பிட்டராக இருந்தார் உளுந்தூர்பேட்டையில். அவருடைய துணைவியாரும் பிரெயின் டியூமர் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. பிள்ளைகள் இருக்கிறாங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய திருச்சபை. ஆள் நல்ல ஜைஜாண்டிக்காக இருப்பார், வெயிட் அண்ட் வெயிட்டாக. இவங்க சிஸ்டரின்லா தான் சரி, எஸ்தர் எப்சிபா, அவங்களும் எங்களோட படித்தவங்க, ட்ரினிட்டி பைபிள் காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. சரி, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு காலையிலே அதிகாலை 5 மணிக்கு கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனாங்க. போன வாரம்தான் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் கான்ஃபரன்ஸில். இப்போ வர்ற ஜூலையில் கான்ஃபரன்ஸ் மதுரையில் நடக்க போகுது. அதெல்லாம் ரொம்ப ஜோவியலாக நான் பாஸ்டர் லெஸ்லி அவங்களெல்லாம் ஒன்றாவே சுற்றிட்டுருப்போம். காலேஜில் நாடகங்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக செய்வோம். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், சூழ்நிலைமைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு பேசுவார், ஆண்டவர் உணர்த்துவார், நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு போதிப்பார். அதில் இருந்தெல்லாம் காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக ஆண்டவர் எப்படி பேசுவார்னா, த்ரூ த சஃபரிங்ஸ், பாடுகள் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். எபிரேயர் 11:24 27 வரைக்கும், 12:5-6. எபிரேயர் 12:5-6.
சிட்சியாத நடந்திருக்க நாம் புரிந்திருக்கத்தக்கதாக அவர்களையும் போதும் போதும். இந்த வசனத்தில் அதாவது பிள்ளைகளுடைய பெற்றோராகிய நாம் நம்ம பிள்ளைகளை வேண்டுமென்றே நாம் சிட்சிப்பதில்லை. அவர்கள் சில தவறுகள் செய்யும்போது அவர்களுக்கு உணர்த்தும்படி நாம் அவர்களை சிட்சிக்கிறோம். உடனடியாக நம்ம பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுகிறார்கள். நல்ல பிள்ளைகள் என்றால், சில பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகள் அதற்கு விலகி தப்பி அந்த அன்பை விட்டு விலகி ஓடுகிறார்கள். கடைசியில் அவர்கள் பிசாசினிடத்தில் சிக்கி சீரழிந்து இந்த கெட்ட குமாரனைப் போல ஒரு நாள் மனம் திரும்பி வருவார்கள். சில பிள்ளைகள் அந்த சிட்சைக்கு இணங்கி தங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். பின்னால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதை சொல்லிட்டு இங்கே இந்த எபிரெய ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. உலக பிரகாரமான பிள்ளைகளே தங்கள் உலக பிரகாரமான பெற்றோருடைய வார்த்தைக்கு அப்படி அவருடைய சிட்சைக்கு இணங்கி நடக்கிறது போல நீங்களும் நானும் ஆவிக்குரிய நம்முடைய பரம தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சிட்சைக்கு அவருடைய பரீட்சைக்கு இணங்கி நடப்பது எவ்வளவு உத்தமம். எப்படி நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெகு அதிகமாய் நடக்க வேண்டும் அல்லவா? அடங்கி நட. ஆகவே பாடுகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார், உணர்த்துவார், கவனம் செலுத்த ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் சஃபரிங்ஸ் மூலமாக பாடுகளை ஒரு நாளும் அது நம்மை வேதனைப்படுத்த சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் என்னை சோதிக்கிறான் என்று சொல்லாதிருப்பானாக. சில இழப்புகள் வருகிற போது நாம் அப்படியே சோர்ந்து போகிறோம், நொந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், கடவுளுக்கு இல்லை, அப்படியெல்லாம் ஒரு நாள் கேட்காதீங்க. அது நம்முடைய அறிவீனம், அவர் ஃபூலிஷ்னஸ், அவர் ஃபாலி. தேவனை கேள்வி கேட்பது, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்கிறார், எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்கிறார்? நெவர் கொஸ்டின் காட். தேவன் அவர் அநாதி சித்தம் திட்டம் உள்ளவர். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த 7 விதங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. சோதனையை சகிக்கும் மனுஷன் பாக்கியவானல்லோ. சோதனையை சகிக்கும் மனுஷன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூழும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூழும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்திற்காக நன்றி. நீர் பேசுகிற தெய்வம், உம்முடைய குமாரன் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், வேத வசனத்தின் மூலமாய், பரிசுத்தவான்கள் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய், சூழ்நிலைமைகள் மூலமாய், ஆண்டவரே பாடுகளின் மூலமாய் எங்களோடு பேசுகிறீர். இந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர்
எங்களோடு பேச வேண்டிய செய்திகளை நீர் பேசி இருக்கிறீர். அதன்படி நடக்க இருதயத்தை எங்களுக்கு தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளுடைய கிரியைகள், ஸ்கூல், காலேஜ் மற்ற எல்லா வேலை, தொழில், வியாபாரம், பிரயாண முயற்சிகளெல்லாம் ஆசீர்வதி, வழி நடத்துங்க. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தம்முடைய பிள்ளைகளை கனம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.